Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you for watching NLW 1020 channel. NLW 1020 என்ற சேனலை பார்ப்பதற்கு உங்களுக்கு நன்றி. We welcome all of you by New Living Way. உங்களை புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திற்கு வழியாக உங்களை வரவேற்கிறோம். And we hope that this series of videos are really bringing blessings to you all. இந்த சுவிசேஷம் என்ற நாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கையில் அது மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். Okay, today Jimmy, what is that we are going to talk about? Or you would like to recap so far what we have covered? So far what we have seen, இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா as the topic said, it is what is gospel. So we've been looking about the gospel. சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சுவிசேஷம்னா it is talking about the death of Jesus Christ, the burial and the resurrection of Jesus Christ. So last week what we have seen, கடந்த வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அதை குறித்து நாம் பார்த்தோம். So சிலுவை என்பது ஒரு blessing. அது நமக்கு நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் நிறைய ஆசீர்வாதங்களை சிலுவையில கொடுத்திருக்காரு அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம். Exactly, cross is a blessing. Yeah, that's right. Yes. இப்போவும் கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆண்டவர் சொல்றாரு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படினு சொல்றாரு. Okay, you are referring to this I think conversation between disciples and Jesus when he was addressing that he was talking about what is that he is going to suffer on the cross when I think he didn't even mention about himself going on the cross, right? அதாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் என்ன பேசிக்கொண்டார்கள் அந்த உரையாடலை பற்றி. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட நான் சிலுவை மரணமா விதமான மரணம் மரிக்க போறேன் அப்படின்னு சொல்லல. ஆனா அவங்க கேட்ட கேள்விகள் சில வச்சிருக்க ஒரு விளக்க உரை சொல்லும் போது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படிங்கறத குறிப்பிடுகிறார். அதை தான் நான் கேட்கிறேன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்றாரு. அது எதை பற்றி சொல்றாரு? So I think let's go to the Gospels. Okay, most importantly let's go to Matthew 16th chapter. Let's read verses 24 and 25. Then said Jesus unto his disciples, if any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Yeah, then if you look at the following verse, says like this, for whosoever will save his life shall lose it, and whosoever will lose his life for my sake shall find it. 25வது வசனம், என் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். And the same verses, if you mean the same kind of conversation between disciples and Jesus we could see in the chapters in other gospels, say for instance Mark 8th chapter 34-35 and Luke 9th chapter 23-24. இதே சம்பவம், அதாவது இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் உரையாடின இதே சம்பவத்தை நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். And if you look at especially Luke, right, if you want to read that quickly, if you go to the Luke the Gospel 9th chapter verses 23 and 24, there is a little bit additional information is given. Let's read that as well. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23-24 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். So the Luke the Gospel chapter 9th chapter verse 23 says, and he said to them all, if any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். All right, so let us not get into Mark anyway. It's going to be the same scripture where we have in Mark as well, but here if you look at all these three gospels, what is that Jesus was talking about is not taking up his cross
right? And denying himself and not following Jesus. இங்க மார்க் எழுதின சுவிசேஷம் இதேதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம இப்பொழுது அதை வாசிக்கவில்லை. ஆனா இங்க என்ன இயேசு கிறிஸ்து சொல்றாரு, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த மூணு சுவிசேஷத்திலயும் சொல்றதை நான் பார்க்க முடியும். First one is denying himself, தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், take up his cross, தன் சிலுவையை எடுக்க வேண்டும், follow me, என்னை பின்பற்ற கடவன். So these three were are told by Jesus very clearly. இந்த மூணு காரியங்களையும் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி இருக்கிறார். Okay, before getting into this particular context, like Jimmy, what you were talking about regarding why did Jesus talk about cross, I want to talk about what was he he was saying to his disciples about himself. இந்த காரியத்திற்கு முன்பாக டிசைபிள்ஸ் கிட்ட, அதாவது சீஷர்கள் கிட்ட இயேசு என்ன கூறினார் என்பதை பற்றி நாம் சிறிது பார்ப்போம். Okay, if you go to Matthew chapter 16, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். So here there was a conversation between Peter and Jesus. இங்க பேதுருவுக்கும் சீமோன் பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த உரையாடலை நாம் பார்க்க முடியும். Okay, I am not going to go in detail about that, by the way. அதை நாங்க விளக்கமா அந்த வசனங்களை வாசிக்காம சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். Jesus was asking, okay, who do you think about, like in what is that you say about me? அதாவது இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுரு கிட்ட கேக்குறாரு, என்னை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். Yeah, so for that Peter was telling that you are the Christ, the son of the living God. சீமோன் பேதுரு அதற்கு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். So Jesus was telling, this is definitely revealed by my Father, and upon this revelation I'm going to build the church. அதற்கு இயேசு பேதுருவை பார்த்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கூறுகிறார். Because Peter was obviously, he was like us, and the revelation what Peter was getting and responding back to Jesus was exactly from the Father. பேதுருவும் நம்மை போல ஒரு மனுஷன் தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னது இது பரலோகத்தில் இருக்கிற பிதா பேதுருவுக்கு அப்பொழுது கொடுத்த வெளிப்பாடு என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். And it is a profound truth, deep truth. அது உண்மையான ஒரு சத்தியமும் கூட. So Jesus was telling that upon this revelation, which means when Peter was saying you are Christ, the son of the living God, which means upon Christ, which means upon Jesus Christ, he's going to build the church, which means he's going to build us. சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பதில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தின் மேல், அதாவது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று உறுதியாக கூறுகிறார். Okay, let me go to the next verse, which is very important. Before I further explain on this point, let me go to that verse. And let me go to this verse 20 and 21. Then charged he his disciples that they should tell no man that he was Jesus the Christ. From that time forth began Jesus to shew unto his disciples how that he must go unto Jerusalem and suffer many things of the elders and chief priests and scribes, and be killed and be raised again the third day. இங்கே 20 மற்றும் 21வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். So if you look at exactly this verse, right, especially on 21st verse, he was talking about the suffering he had, what he's going to go through, and and again he was telling that how he's going to, he'll be killed, in the sense he will be killed and he'll be raised again the third day, but he was not exactly telling how he will be killed.
இங்க 21வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதாவது தான் பட வேண்டிய பாடுகளை பற்றியும் தான் இன்ன விதமான மரணம் மரிக்க போகிறேன், கொலையுண்ண போகிறேன் என்பதையும் அவர்களுக்கு சொல்றாரு. ஆனா நான் சிலுவை மரணத்துல கல்வாரி சிலுவையில நான் ஆணிகளால கடாவப்பட்டு இப்படி மரிக்க போறேன் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் மரிக்க போகிறேன், மரித்து அடக்கமனப்பட்டு நான் எழுந்திருக்க வேண்டும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். And another gospel also he was saying that actually he's going to go through the same suffering, and he did not use the word killed, but he was saying that I'll be slain. நான் வந்து பாடுபட வேண்டும் என்று இன்னொரு சுவிசேஷத்திலேயே சொல்றார். I'll be slain. நான் கொல்லப்பட வேண்டும். Yes, like the way we cut the lamb. ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு ஆடை நம்ம எப்படி வந்து கொல்றோமோ அத மாதிரி நானும் கொல்லப்பட வேண்டும் என்று கூறுகிறார். But he was not telling them that I will be crucified. ஆனா நான் வந்து கல்வாரி சிலுவையில நான் மரிக்க போகிறேன் என்பதை அவர் சொல்லவில்லை. So now I want to go to this previous verse to explain a little further. He was saying that no man that he please don't go and tell anyone that he was Jesus the Christ. அதாவது 20வது வசனத்துல இப்படியாக சொல்கிறார், தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அப்படினு சொல்லிட்டு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. So Jesus the Christ. கிறிஸ்துவாகிய இயேசு. You know who is Jesus? இயேசு என்றால் என்னன்னு தெரியுமா? Yeah, it is the first chapter of Matthew. If you look at, let's go to first chapter of Matthew. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்துல இயேசு என்ற பெயருக்கு உள்ள அர்த்தம் இங்க குறிப்பிடப்பட்டுள்ளது. In 21st verse, 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். And she shall bring forth a son, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், and thou shalt call his name Jesus, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, and for he shall save his people from their sins. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். For he shall save his people from their sins. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். Jesus means savior. இயேசு என்றால் இரட்சகர். And he is the one can save people from their sins. இயேசு மட்டும்தான் ஜனங்களை பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக ரட்சிக்க முடியும். For that to be accomplished, அந்த காரியம் நடப்பதற்கு he will have to become Christ. இயேசு வந்து கிறிஸ்துவாக மாற்றப்பட வேண்டும். So that's why if you read this 16th chapter of Matthew, let's go back to 16th chapter and verse 21. அதனால தான் 16ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus the Christ. கிறிஸ்துவாகிய இயேசு. Jesus the Christ. கிறிஸ்துவாகிய இயேசு. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. It's very important to understand that Christ means anointed one. இது நமக்கு கண்டிப்பா இது புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Hallelujah. Hallelujah. So Father God sent Jesus to this world for you and for us. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பி இருந்தார். And anointed him. அவரை அபிஷேகம் பண்ணி இருந்தார். And he had to go through a kind of a baptism when he was in this world. இந்த உலகத்தில் அவர் இருக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு முழுக்க ஞானஸ்நானத்துக்குள்ளாக அவர் செல்ல வேண்டியது இருந்தது. That was he had accomplished through cross. அந்த ஸ்நானம் என்பது அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக செய்து முடித்தார். His body had to be pierced for us. அவருடைய சரீரமானது ஆணிகளால கடாவப்பட வேண்டியதாய் இருந்தது. And he had to be beaten and he was plowed the way farmer was plowing the land. அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு ஒரு உழுத நிலம் போல ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். He was totally collapsed. Even he did not even have a shape when he was hanging on the cross. அவர் ஒரு உருவமே அவர் சிலுவையில் மரணத்தின் வழியாக செல்லும் பொழுது அந்த பாடுகளின் மத்தியில் செல்லும்போது அவர் ஒரு உருக்குலைந்து அந்த இடத்துல தொங்கினார். After shedding all the blood from his body, and he had to go through a burial process. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி ஜீவனை விட்டார். Hallelujah. He was buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். Amen. Then he rose again after the third day. மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். Hallelujah. On the third day he rose again. மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். This information was given to disciples by Jesus, but disciples did not know what he was talking about at that point in time. இந்த சம்பவம் தான் இயேசு
இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் சீஷர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. But the same Peter who was telling that, you are the Christ, the Son of the living God, did not exactly understand what Jesus was talking about his end days. பேதுரு பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்ற பேதுரு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சொல்வதை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவரே இப்படிப்பட்டதான பாடுகளுக்குள் இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று கூறுகிறார். So if you look at the verses from 22 and 23, Peter was taking Jesus separately and he started to rebuke him by telling him, you are not supposed to go through this because you're not supposed to go through this because you are of this world. Actually, we want you to be with us. Let me read the word very clearly so that we can understand that. அதாவது 22வது வசனத்துல பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். So then Peter took him and began to rebuke him, saying, be far from thee, Lord, this shall not be unto thee. 22வது வசனம், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். Same Peter was giving the revelation to Jesus appreciated, but now Jesus rebuked Peter, saying that get thee behind me, Satan, and he said in the following verse, you are an offense unto me, for thou savest not the things that be of God, but those that be of men. எந்த பேதுரு பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று பதில் கூறினாரோ அதே பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், பின்னாக போ சாத்தானே என்று கூறுகிறார். When Peter was telling that, because he was in the flesh and Jesus was also in the flesh, though he was full of God, he was in the human form, he had to have faith to accomplish the things of the Father when he was on the face of the earth. சீமோன் பேதுருவும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மாம்ச பிரகாரமாக உங்களையும் என்னையும் போல ஒரு மனுஷராய் இருந்தால், இயேசு கிறிஸ்துவும் கூட மனுஷராய் தான் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் தேவைப்பட்டது. பிதாவின் சித்தம் தன்னை கொண்டு எதற்காக என்னை அனுப்பி இருக்கிறார், என்ன செய்து முடிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவதற்கு அவருக்கு விசுவாசம் தேவையாயிருந்தது. That point in time, Peter was standing like a stumbling block for Jesus by he was just telling him, be far from thee, which means if he hadn't go through that, what was destined for Jesus by Father, the salvation would not have been obtained. Yes. அதாவது பேதுரு இந்த காரியங்களை பேதுருவால புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில போய் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழாவிட்டால் அவர் வந்ததின் நோக்கமே நிறைவேறி இருக்காது. அதாவது நம்மளுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்க முடியாது. Hallelujah. It's the pivotal point, very important, point which is very important. I could say that it's important event which Jesus was to do. Like Jesus had to go through this. சிலுவை மரணம் என்பது இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அப்படி பாடுபட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாய் இருந்தது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். Exactly. So I hope we are explaining how it has been, exactly how Jesus was explaining about the cross and about what is that he needed to go through to disciples. அதாவது நம்ம இங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, சிலுவை என்றால் என்ன, என்ன விதமாக மரிக்க போகிறார் என்பதை பற்றி சீஷர்களுக்கு எவ்வாறு இதை புரிய வைக்க இயேசு சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். Okay, so far we have explained that Jesus the Christ and upon him the church has to be founded, right? Now what we have seen is that the Jesus, the end days of Jesus, what is that Jesus had to go through. Now I'm going to explain that he was talking about cross. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், இயேசுதான் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்பதை, அதாவது கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக இன்ன விதமான மரணம் நமக்காக மரிக்க போகிறார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் என்ன பார்க்க போகிறோம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவர். Exactly. So now only Jesus was talking about cross. இப்பொழுதுதான் இயேசு கிராஸ், அதாவது சிலுவை என்ற பதத்தை யூஸ் பண்றார். Yes.
he did not mention exactly he had to go through cross when he was talking about himself, but now he was talking about disciples. Now he was mentioning that your cross. அதாவது தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் பேசும் பொழுது கல்வாரி சிலுவையிலே நான் மரிக்க போகிறேன் என்று அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் சீஷர்களிடத்துல ஒரு விஷயத்தை பேசும்போது அவர் சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்று. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அவங்க சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும், இல்லாட்டி எனக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்றாரு. Exactly. Let's read verse 24. 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். Then said Jesus unto his disciples, if any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Next verse. அடுத்த வசனம். For whosoever will save his life shall lose it, and whosoever will lose his life for my sake shall find it. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். Next verse. அடுத்த வசனம். For what is a man profited if he shall gain the whole world and lose his own soul, or what shall a man give in exchange for his soul? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? It's all he was talking about you. இது எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது நம்மை குறித்து நம்மள அவர் பாயிண்ட் பண்ணி சொல்றார். Exactly. When I say you, he was telling, he was saying deny himself. He said that if any man, which means he talks about other than Jesus. அதாவது இது எல்லாவற்றிலும் பார்க்கும்போது தன்னை தான் வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன காரியத்தை செய்ய வேண்டும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன் ஜீவனுக்கு லாபம் என்ன, அதாவது அவங்கள பத்தி அவர் அட்ரஸ் பண்றதை நம்ம பார்க்க முடியும். Exactly. So we have to go in deeper into these verses. இந்த வசனங்களை நாம் சிறிது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். Here I just want to replace himself instead of your cross. You just put yourself there, my cross or your cross in that way. இந்த இடத்துல தன் சிலுவை அப்படிங்கறத நான் உங்க சிலுவை, அதாவது உங்களை பர்சனலா நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உன் சிலுவை என்பதை நாம் ரீப்ளேஸ் பண்ண விரும்புகிறேன். Once Jesus had accomplished on the cross for the whole world as a sin offering, பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்டார். Then he rose again. மூன்றாம் நாள்ல உயிரோடு கூட எழுந்தார். So we were talking about those three important aspects of exactly gospel. So here suffering and Jesus death together, again burial and resurrection. ஏற்கனவே இந்த சுவிசேஷத்தின் 3 பாகங்களை நாம் பார்த்தோம். அதாவது சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், மூன்றாம் நாள்ல உயிரோடு எழுந்தேறுதல். Yes, when Jesus was telling that if any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. Here you can see that when he was saying that denying himself, so he was talking about rejecting ourselves. அதாவது இங்க அவர் சொல்லும்போது அவன் தன்னை தான் வெறுத்து அப்படின்னு சொல்லும்போது ஒருவன் தன்னையே, அதாவது தன் சுயத்தையே நான் என்னையே வெறுக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. Exactly. So which means the salvation is going to happen to this whole world at the end of Jesus accomplishing the God's will on the cross. அதாவது உலகத்திற்கு ரட்சிப்பு எப்போ கிடைக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்தின் முடிவுல சிலுவை மரணத்தினால் அவர் மரிக்க போகிறார். அந்த நேரத்துல தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வர போகிறது. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Now what Jesus was telling, that's what we have understood out of these verses. As a John, as a Jamie, before accepting Jesus, we have to realize the fact that we cannot go to heaven based on our deeds and performance, what we do in the world. அதாவது நானும் நீங்களும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய தகுதியினாலேயோ என்னுடைய கிரியையினாலேயோ நான் பரலோகத்துக்கு போக முடியாது. Exactly. So I have to go to God for my salvation. நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நான் ஆண்டவர்கிட்ட நான் போய் தான் ஆகணும். And before doing that,
I should have to come to a realization that I need God's support to get inside heaven. அதற்கு முன்பாக நான் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் இல்லாம அவருடைய உதவி இல்லாம நான் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. That point of realization brings a person to a kind of a conclusion of humbling himself and making him, and that would make him to or drive him to go to God. இந்த நிலைமை ஒரு மனுஷனை தன்னைத்தான் தாழ்மைப்படுத்தி, அதாவது என்னால ஒண்ணுமே முடியாது, என்னோட கிரியையினாலேயோ என்னுடைய நற்குணங்களினாலேயோ நான் மற்றவங்களுக்கு நற்செயல்களை செய்வதனாலேயோ என் கிரியைகள் ஒன்றும் பரலோகத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்காது, உம்முடைய உதவி இல்லாம உம்முடைய கிருபை இல்லாம நாங்க வரவே முடியாது என்பதை ஒரு மனுஷன் தன்னைத்தான் தாழ்த்தி அவருடைய உதவியை நாடிதான் போக முடியும். What is humbling? What do you mean by, how can you define humility? அதாவது தாழ்மை என்பதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? I'm just asking you. நீ எப்படி தாழ்மைன்றதை எப்படி சொல்லுவ ஜெமி? நீ எப்படி சொல்லலாம்? தாழ்மை என்பதே like what humility is means like according to my understanding it is not outward humility. The way I dress, the way I look, it is not that. God is not looking at my outward humility because God is looking from inside. I should accept his word. Amen. What he has done on the cross of Calvary, I should humble myself to receive. Yes Lord, you have made me righteous. Hallelujah. I accept it and I receive it. Yes Lord, you have made me holy, you have made me righteous, you have taken away all the curse. So whatever he has finished on the cross of Calvary, I should humble myself and accept all the word. Like this has happened for me. Amen. I should humbly accept it. That's what is humility. So நம்ம ஆண்டவர் செய்து முடித்த அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தி வைத்த எல்லா சகல விதமான நன்மைகளையும், அதாவது அவர்தான் நம்மளுடைய பரிசுத்தமும் மீட்பும் நீதிமானார். உலகத்துக்கே பிதாட்ட போறதுக்கு நம்ம கிட்ட உலகத்துல எல்லாருக்குமே சொல்ற மக்களுக்கு சொல்றேன், அதாவது யாருக்குமே நீதிமான, அதாவது தேவனுக்கு ஈக்குவலா, அதாவது தேவன் நினைக்கிற ஈக்குவல், அதாவது அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நன்மை செய்கிறவனா இல்ல நீதிமானா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படி செய்ய முடியாது என்னையால, ஆனா இயேசு கிறிஸ்து தான் செய்யறாரு, செய்து முடிச்சிருக்கிறாரு. அப்ப நான் அவர் செய்து முடிச்சிருக்காரு, எனக்கா ஒருத்தர் செய்து முடிச்சிருக்கிறாரு அப்படின்றத நான் ஒத்துக்கொள்ளணும். அதான் நீ சொல்றது, அதை ஒத்துக்கணும். அப்ப ஒத்துக்கொள்ளும் போதுதான் அது ஒரு தாழ்மை. அதான் என்னால முடியாது, I need Christ. I need Christ. That's why God has finished everything. Okay. So I should humbly tell Lord, not me, only Christ. So but denying himself, if I deny myself, which means I should not boast about anything. I have to simply submit to the accomplished work of Christ. அதாவது தன்னை தான் வெறுத்து கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்தாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. என்னுடைய இடத்துல கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் என்னைக்கு அறையப்பட்டாரோ நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய வியாதிக்காக. That is like humility. So for my all of my curses he has taken, and for my benefit and to give me the good health, and he has taken all of my diseases on the cross, right? Which means அப்ப this is a blessing, isn't it? Amen. It's a blessing. இது ஒரு ஆசீர்வாதம் தான். அதாவது எனக்காக என்னுடைய கிரியையினால நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, அதெல்லாம் அழுக்கான கந்தையாக காணப்படுகிறது. நம்முடைய நீதி எல்லாம் filthy rags. Righteousness are like filthy rags in the presence of God. So only what he has done on the cross of Calvary, என்னுடைய இடத்துல நான் பட வேண்டிய பாடுகள், நான் எடுக்க வேண்டிய பனிஷ்மென்ட்டா அவர் எனக்காக என்னுடைய இடத்துல சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். Oh, powerful. Thank you, Holy Spirit. So this is very powerful, isn't it? Amen. இது ஒரு வல்லமையான ஒரு சத்தியம். So if any man will come after me, let him deny himself. என்னை பின்பற்றுகிறவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Yeah, I mean, whoever it may be, நீங்கள் யாரா இருந்தாலும் you have to deny yourself. நீங்கள் உங்களையே நீங்க வெறுக்க வேண்டும். Which means when you go to cross, you will have to see that yourself in the cross in Christ. அதாவது நீங்க ஆண்டவர் கிட்ட போகும்போது
உங்களுக்காக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில தொங்கி இருக்கிறார். ஸோ நீங்க பட வேண்டிய பாடுகளை உங்களை வந்து நீங்க சிலுவையில உங்களை வச்சு பார்க்கணும். நான் இருக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். So the cross is only one, and only one time Jesus came and accomplished everything on the cross. If I'm John, I go to cross, right? So when I go to cross, I can identify myself with Jesus on the cross. நான் வந்து சிலுவைக்கு போகும் பொழுது எனக்காக ஒரே தரமாக பலியிடப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரே தரம் மனுஷனாக பிறந்து ஒரே தரம் பலியிடப்பட்டு எனக்காக தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த இடத்துல வந்து என்ன வச்சு பார்க்கணும், என்னுடைய பாவங்களுக்காக பர்சனலா அதை எடுத்துக்கணும். I want to say that, like, yes, you have to see yourself there already. நான் வந்து ஏற்கனவே அவரோடு கூட பாடுபட்டேன்னு சொல்லிட்டு என்னையே அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். No, you got to find yourself on the cross. என்னை வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பார்ப்பேன். Yes, and at the cross you have to see yourself there hanging. இயேசு சிலுவையில தொங்கின இடத்துல என்னைய வச்சு அந்த இடத்துல நான் பார்ப்பேன். Yes, with Jesus the whole world is hanging. Whole world, people in the whole world, present, past and future, all of them are hanging along with cross, along with Jesus on the cross. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை அந்த இடத்துல விட்டார். Now what I want to say is, the people living in the whole world, present, past and future, all of them are hanging along with Jesus on the cross. அதாவது ஏற்கனவே பிறந்தவர்களானாலும் சரி, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களானாலும் சரி, வரப்போகிற இனிமேல் பிறக்க போகிற குழந்தைக்கும் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம். அததான் கலாத்தியர் 2:20 சொல்றாரு. Let's read that. What's that? Yeah. Galatians 2:20, right? Hallelujah. Blessed be the name of the Lord. Amen. Let's go to Galatians 2:20. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Hallelujah. Amen. நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது ஜெமியாக நானும் அறையப்பட்டுட்டேன். Exactly. When John நானும் அறையப்பட்டுட்டேன். அதே மாதிரி உலகத்துல உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல. ஆனா உண்மை சத்தியம் என்னவென்றால் எல்லாருமே நாம் இயேசுவுடனே கூட இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். Hallelujah. Hallelujah. And the answer is there in this verse, isn't it? Amen. Can you read this verse? கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். So let me read in English. I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. Amen. அதாவது இத வந்து அக்செப்ட் பண்ணனும். Hallelujah. ஆண்டவரோடு கூட நான் ஜெமியாகிய நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் இல்ல. Yes. கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். Which means now you are able to identify yourself on the cross hanging with Jesus. இப்பொழுது வந்து நம்மளால பார்க்க முடியுது. வசனத்தை சொல்றத நம்ம விசுவாசிச்சு நம்ம இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம் என்பதை நாம் விசுவாசித்து நாம் பார்க்க வேண்டும். Amen. Amen. This is the secret of the God's business. இது வந்து or rather salvation plan of God. இதுதான் ரட்சிப்பின் திட்டமாக இருந்தது. Hallelujah. This is the beautiful, it's a good news to the whole world. இது ஒரு முழு உலகத்திற்கும் ஒரு நற்செய்தி. It's like heaven on earth. இது வந்து பரலோகமே இறங்கி வந்த மாதிரி உள்ளது. Blessed be the name of the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். That's why I think Jesus was rebuking, rather telling Peter, get thee behind me, Satan, you are just an offense, not to disturbing me by not executing the God's plan. இந்த பர்பஸ்க்கு அகைன்ஸ்டா பீட்டர் வந்து இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கடிந்து கொள்ளும்போது இததான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் என்று அவரை கடிந்து கொள்கிறார். So if you look at this verse,
denying yourself, அதுக்கும் அதுல ஒரு the deny yourselfக்கும் அதுல வசனம் இருக்கு பாத்தியா, like not I but Christ liveth in me. அதாவது தன்னை தான் வெறுத்து என்பதற்கு இந்த வசனத்துல இருக்குது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Yes, நான் அல்ல, I am not the one living on the face of the earth, but Christ is in me. அதாவது இனிமேல் வாழ போகிற வாழ்க்கை நான் அல்ல, கிறிஸ்துவே எல்லாவற்றிலும். கிறிஸ்து தான். கிறிஸ்துவே. From your crown of your head to the sole of your feet, you're filled with Jesus Christ. உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். Blessed be the name of the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. You know, you are just getting absorbed by Jesus on the cross. நீங்க இயேசு கிறிஸ்துவினால முழுமையாக அதாவது ஈர்க்கப்பட்டு விட்டீர்கள். Completely sold out for Christ. நீங்கள் தேவனுக்காக ஒரு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். Completely, yes. So we have got no, you know, like hold on us. நம்ம கிட்ட நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. No hold. நம்ம எதையும் பிடித்துக்கொண்டு இது எனக்குரியது என்று சொல்லிட்டு நம்ம Yes, because first of all, when you talk to yourself, right, you could say that, I mean, I don't have anything to do with myself. I'm full of Jesus Christ. நம்மை பற்றி மேன்மை பாராட்டுவதற்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம் முழுமையாக கிறிஸ்துவால நிரப்பப்பட்டிருக்கிறோம். I think that's why I think, you know, Jesus was saying like in fact even someone like many martyrs have you know, we could see that many martyrs were you know, they gave their life. If you look at the Acts of Apostles, they were all completely sold for Christ. நம்ம अनेक இரத்த சாட்சிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவங்க எல்லாம் தன் ஜீவனை வெறுத்து தங்களையே அந்த சுவிசேஷ வேலைக்காக அப்படி விற்று போட்டவர்களாக காணப்பட்டார்கள். Because they have seen, like, you know, in the flesh, in the body, maybe the people can kill them, but the spirit and soul is going to go with the Lord, and moreover the God is the one who is able to kill or send the spirit and soul to hell, but at the same time the same God is having the power and authority to, you know, take the spirit and soul to heaven. ஆமென். அவங்க எல்லாம் இந்த விஷயத்துல உறுதியாக இருந்தாங்க. அதாவது இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் தங்களுடைய ஜீவனையும் ஒரு பொருட்டாக அவங்க நினைக்கவே இல்லை. ஏனென்றால் தன் ஜீவன் இந்த மாம்சம் அழிந்து போனாலும் தன்னுடைய ஆவியும் ஆத்மாவும் தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும். அதாவது அதை அழிக்க வல்லவர்களுக்கு அவங்க பயப்படாம தன் ஜீவனையும் ஒரு பொருட்டாக நினைக்காமல் தங்கள் உயிரையே விட்டார்கள். Yeah, that's you know, they just, you know, went to the end even for God. Hallelujah. தேவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். That's what Jesus was saying in 25th verse in Matthew 16th chapter, for whosoever will save his life shall lose it, and whosoever will lose his life for my sake shall find it. 25ஆம் வசனத்திலே தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். So it's so obvious that we cannot save ourselves. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. நம்மை நாமே ரட்சிக்க முடியாது. Obviously we cannot do it. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. என்னை நானே ரட்சிக்க முடியாது. Yes, I may have a lot of good, you know, qualities, and Jimmy may have good qualities, but we could say to each other probably like, okay, I'm good in this, you are good in that. I can boast about my standard of righteousness, or she may able, you know, she can also boast about her righteousness, but before God both of us are, you know, coming short of the glory of God. அதாவது எனக்கு சில நற்குணங்கள் இருக்கலாம், இவங்களுக்கு சில நற்குணங்கள் இருக்கலாம். ஆனா நாங்க ஒருவரை ஒருவர் பார்த்து நீங்க இந்த விஷயத்துல நல்லா இருக்கீங்க, நீ இந்த விஷயத்துல நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு ஒருவரை ஒருவர் பாராட்டி கொள்ளலாம். ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாரும் அதாவது ஒரே மாதிரி தான் நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். Yes, I cannot get into God's presence based on my righteousness. தேவனுடைய பிரசன்னத்துல போய் என்னுடைய பரிசுத்தத்தினாலோ என்னுடைய நற்கிரியையினாலோ என்னுடைய நற்குணங்களினால போய் நிற்க முடியாது. Romans 3:10 very clearly says that as it is written, and in fact Paul was referring to the, you know, books in you know, mentioning the quotation from the Old Testament, that Paul was very clearly says that no one is righteous. ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, இதே ஒருவன் கூட நீதிமான் இல்ல அப்படினு சொல்றாரு. Yes, I mean he was very clear, and he was, you know, that there is none righteous, no, not one. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. So, and also he has mentioned that, like, you know, it's very, if you, okay, Romans is a different subject, by the way. He was very clear that you can go to God, you know, and to tell him that have mercy upon me, Lord, and, you know, accept me, and I receive your forgiveness,
Like that only we can go to God. ஆண்டவர் கிட்ட நம்ம கிட்டி சேரும்போதெல்லாம் கர்த்தாவே என் மேல் கிருபையா இரும் அப்படினு சொல்லிட்டு அவருடைய கிருபையை விசுவாசித்து அவருடைய இரக்கத்தை நம்ம நாடி தான் நம்ம அவர்கிட்ட போக முடியும். Even two people are praying, right, in one of the incidences, right? So one person was praying and boasting about his performance, you know, the tithe what he was giving and his prayer life and how righteous he was. But the person Pharisee was standing afar, right? பரிசேயன் ஆயக்காரன். Yes. பரிசேயனுடைய ஜெபத்தை பார்க்கும்போது தன்னுடைய கிரியைகளையே அவன் போஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறான். அதாவது நான் வந்து வாரத்துல 3 நாள் உபவாசிக்கிறேன், இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்லிட்டு அவன் செய்த கிரியைகளை வந்து மேன்மை பாராட்டி ஜெபித்து கொண்டு இருக்கிறான். Yes, because he was just telling to the Lord that, see how good I am. அவ ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்றேன், இத பாத்தீங்களா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கிரியைகளை பற்றியே பேசிக்கொண்டு He was not denying himself. அவர் தன்னை தான் வெறுக்கவில்லை அந்த இடத்துல. What does it mean denying himself? இதுல வந்து தன்னை தான் வெறுப்பது என்றால் என்ன? So what we have seen from Galatians 2:20, கலாத்தியர் 2:20ல நாம் என்ன not I. நான் அல்ல. In fact, you know, you may have a very conduct in your life, but you cannot just boast about your performance before God. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், ஆனா உங்க நல்லதை வந்து ஆண்டவர் கிட்ட முன்பாக போய் நின்னு அந்த நல்லதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. You may be the sharpest knife with the drawer, but again, if you go to God, definitely you will be coming short of His standard. நீங்க வந்து ஒரு கூர்மையான ஒரு கத்தியை போல எல்லா விதத்திலயும் ஒரு நல்ல ஞானவானாக இருக்கலாம், ஆனா ஆண்டவர் முன்பாக போய் நம்முடைய நீதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. You may be the most successful person in the face of the earth, and whatever you do, you are flourishing, but before God, when you go there, right, that's all going to be just, you know, dust. நீங்க வந்து எல்லா விதத்திலயும் எதை நான் கை வச்சாலும் அது வந்து வெற்றியா தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமா சொல்லலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக போகும்போது அது ஒண்ணுமே கிடையாது. I'm talking about from the context of boasting about our performance. இது நான் எந்த கான்டெக்ஸ்ட்ல நான் பேசுறேன்னா நம்மை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவதை பற்றி நான் பேசுகிறேன். அதாவது இதே விஷயத்தை நம்ம அடுத்த எக்ஸ்ட்ரீம்லயும் எடுக்கலாம். அதாவது சிலர் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னால முடியாது, நான் ஒரு அழுக்கு, எனக்கு வந்து அறிவு இல்லை, எனக்கு உலக பிரகாரமான ஞானம் இல்லை, அப்படிப்பட்டவங்களும் ஆண்டவருடைய கிருபையை நாடி தான் போக முடியும். அப்படிப்பட்டவங்களையும் ஆண்டவர் வந்து இனி நீ இல்ல, ஏன் மூலமா நீ படிப்ப. In fact, Jimmy, that is also another end of I think opposite to humility, I believe, right? ஆமா. But if I tell to myself, நான் வந்து இப்ப கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொசிஷனை நான் வந்து அக்செப்ட் பண்ணாம நான் வந்து ரொம்ப குப்பையா இருக்கிறேன், நான் தூசியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னத்தானே ரொம்ப நான் வந்து செல்ஃப் பிட்டில போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவுமே வந்து it's another end of pride. Exactly. So without accepting what God has given us, if we tell ourselves, Lord, I am nothing, I am like a worm, I am like a dust, I am like a sand, if we tell ourselves like that, it is again a kind of pride only. We are not accepting what position God has given us. Exactly. And on the cross, He has accepted you. Father God has accepted you in Christ Jesus. கல்வாரி சிலுவையிலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை அங்கீகரிச்சிருக்கிறார். And He has, you know, placed you next to Jesus. உங்களை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல அதற்கு சமமான பொசிஷன் கொடுத்து உங்களை உட்கார வச்சிருக்காரு. It's past tense. இது முடிந்த காரியம் இது. You are seated with Christ, Bible says. இது எல்லாமே முடிந்த காரியம். நீங்கள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள். Why do we need to degrade your position when God has given you such a position? ஆண்டவர் வந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது நீங்களே உங்களை எதுக்கு தரைக்குறைவாய் நினைக்க வேண்டும்? That's an amazing truth other side, right? I mean, we'll discuss now, maybe probably it's not in that, but we just coming out with the help of God, I believe. இதுவும் ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். So maybe we can cover in the later days. இனி வரப்போற காரியங்களை இந்த சத்தியங்களை கூட நாம் பார்க்கலாம். Okay, let's go back to you know, I just want to go in you know another side of it, like we have just covered on denying himself and taking up cross. So here we have to go and take our cross. இங்கே அவர் என்ன சொல்றாருன்னா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அதாவது நம்ம சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். Take up your salvation. நம்மளுடைய ரட்சிப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். You own it. நீங்க
வந்து அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. You boast about it. அதை குறித்து பெருமை பாராட்டுங்க. Don't, I mean, it's a cross. A cross is a blessing. You just boast because I am crucified with Jesus. நீங்க வந்து சிலுவையில நான் இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறேன் என்பதை வந்து நீங்க சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. And Jesus Christ has done greater things on the cross for me, so I possess my cross. அதாவது இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பாடுகளை பட்டிருக்கிறாருங்கறத நான் வந்து எனக்கு உரிமை பாராட்டி எனக்கு அதை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். And that's why Luke says daily you have to take up your cross. இத வந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அனுதினமும் இதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. In fact, what Jimmy was talking about regarding Galatians 2:20, there also Paul says that deny daily, I die daily, somewhere it's written, right? ஆமா, அனுதினமும் சாகிறேன்னு சொல்லிட்டு பவுல் இன்னொரு இடத்துல கூட Okay, it's a different quotation. ஆமா. Okay, so I don't have the quotation now. He says that I die daily. நான் வந்து அனுதினமும் சாகிறேன் என்பதாக பவுல் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார். Which means he was referring to the same context that, right, every single day we have to identify ourselves in the cross that Jesus Christ has taken up everything upon him. ஆமென். ஒவ்வொரு நாளும் வந்து நாம் வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்திருக்கிறோம் என்ற உண்மையை வந்து நாம் அனுதினமும் நினைத்து பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So if you look at, if you start to see yourself on the cross, if you take up your cross, if you own your salvation, if you own your cross, which means your total body has been totally buried with Jesus, and no more you live, and only Christ is living in you, kind of sense and reality will come into your life. இத வந்து நீங்க சொந்தமாக உரிமை பாராட்டும் பொழுது இந்த சிலுவையை, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை, இந்த சிலுவை மரணத்தை எனக்காக, என் பாவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொந்தமாக்கி கொள்ளும்போது, நீங்க வந்து இத வந்து உரிமை பாராட்டும் பொழுது முழுமையாக நீங்கள் அங்கே மறைக்கப்பட்டு கிறிஸ்து உங்களிலே வெளிப்படுவார். It's a practical truth which can be exercised on a daily basis in our life. இது வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா, இத வந்து நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அது உண்மையாகவே இது பண்ண முடியும் உங்களால. Hallelujah. Hallelujah. If you have this experience, right, if you start living in this fashion, come what may, whatever, whomsoever is going to talk bad about you, yell at you, or cheat you, or even wherever you whichever place you live, or whichever place you work, whatever against is happening for around you, like you will not be just bothering about it. இந்த ஒரு நினைவுக்குள்ளாக நான் அல்ல கிறிஸ்துவே அப்படினு சொல்லிட்டு இந்த சிலுவையை பற்றி நீங்க அனுதினமும் தியானிக்கும் பொழுது எப்பொழுது இந்த சிந்தையாய், அதாவது கிரைஸ்ட் கான்ஷியஸா நீங்க இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக குடும்பத்திலோ இல்லாட்டி சுற்றி உள்ளவர்களோ வேலை பார்க்கிற இடத்திலோ யாராவது ஏதாவது உங்களுக்கு விரோதமாக பேசும் பொழுது அது உங்களை வந்து பாதிக்காது. That's what Jesus was telling on the same chapter which we are talking about. If you look at the same, I don't have time to go there. Like if you look at even the Matthew 10th chapter verses 35 to 39, if you read, we are not supposed to love our children more than Jesus. We are not supposed to love our parents more than Jesus. We are supposed to love our spouses more than Jesus. So he was saying that you have to love me more than others. அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல எல்லாம் 35 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல மகனுக்கும் தகப்பனுக்கும் I'm sorry, you can read from 37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது எல்லாத்தையுமே வெறுத்து எனக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது வந்து தன்னைத்தானே வெறுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தனக்கு அடுத்ததுதான் வருது. Exactly. Amen. Hallelujah. Exactly. You spot on actually, Jimmy. Thank you. So when you talk about yourself, like whatever belonging to you is also considered. நம்ம வந்து நம்மள தான் முதலாவது பார்ப்போம். அதாவது எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, என்னையே இவங்க அப்படி ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்க, என்னைய வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னைய குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்தது தான் நம்மளுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தகப்பனோ. அவர் அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல தன்னை தான் வெறுத்து, அதாவது நீங்க உங்களையே வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. Exactly. So which means your focus and attention is always upon Christ. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நம்மளுடைய சிந்தை எல்லாம், நோக்கம் எல்லாம், எண்ணம் எல்லாம் கிறிஸ்து என்று நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Hallelujah. That's why even if you look at the Matthew 6th chapter, he says, but seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be
added unto you. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Even the primary focus is always Jesus. உங்களுடைய நோக்கம் எல்லாம் சிந்தை எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எல்லாம் இயேசு என்று எப்பொழுதும் இருக்க வேண்டும். Hallelujah. Okay, let us explain about follow me now. என்னை பின்பற்ற கடவன் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். On daily basis அனுதினமும் we have to follow the spirit man. அனுதினமும் நாம் இந்த ஆவிக்குரிய மனுஷனை நாம் பின்பற்ற வேண்டும். Let's go to Romans. ரோமருக்கு எழுதின நிருபம். Small equation I just want to explain. ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். In the 6th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். Let's read first third verse. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? Know ye not that so many of us as were baptized into Jesus Christ were baptized into his death. Amen. Amen. Hallelujah. Hallelujah. It's a powerful verse. I mean, you can talk, a lot of things in it. Yeah. நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். Can you now correlate what Jesus was telling to disciples so far that what we have explained with this word? அதாவது இப்போ உங்களால கம்பேர் பண்ணி பார்க்க முடியுதா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்கிட்ட என்ன விதமான மரணத்தை அனுபவிக்க போறாருன்னு சொல்றதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். We are baptized into the body of Jesus. நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். Let's go to Psalms 22nd chapter. சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். This chapter you can read, if you get time please read by yourself. This chapter is fully talking about Jesus Christ mostly. சங்கீதம் 22 நேரா இருக்கும் பொழுது நீங்க வாசிங்க. இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசன சங்கீதமா இருக்கிறது. Yes. So you pointed out another point, தீர்க்கதரிசன வசனம். It's a prophetical word. The word became flesh. அதாவது வசனம் மாம்சமாகி. So when the word was prophesied, உரைக்கப்பட்ட வசனம் long years ago, பல வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வசனங்கள், when God's appointed time come, தேவனுடைய வேளை சரியான வேளை வந்தபோது, when the same word was quoted and spoken over a person, அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையானது வசனமானது ஒரு அந்த ஸ்திரீயின் மேல் உரைக்கப்படும் பொழுது, yes, it has become, it came into life. அந்த ஸ்திரீயின் இடத்துல கேப்ரியல் தூதன் அந்த வசனங்களை உரைக்கும் பொழுது அந்த மரியாளும் அப்படியே ஆக கடவது என்று அதை ரிசீவ் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து பிறந்தார். I thank God for Jamie, and she's explaining in addition to a lot of examples. Thank you Jesus. Hallelujah. Amen. Yeah, so if you look at this Psalm 22nd chapter verse 14, 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. I am poured out like water and all my bones are out of joint, my heart is like wax, it is melted in the midst of my bowels. It says that I'm poured out like water and all my bones are out of joint, my heart is like wax. See the way Jesus was hanging on the cross. இயேசு கிறிஸ்து என்ன விதமான ஒரு பாடுகளுக்குள்ளாக போனாரு, தண்ணீரை போல நான் ஊற்றுண்டேன்னு சொல்லிட்டு prophecy-யாக இங்க சொல்லப்படுது. We have to see in our spirit how Jesus was hanging on the cross, more than that of seeing Jesus in some of the films. நம்ம ஏதோ பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அந்த மாதிரி படங்கள்ல மாம்சமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிபட்டு தொங்குவதை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியாக அவர் என்னுடைய பாவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களோடு நாம் அதை பார்க்க வேண்டும். It is amazing, that will give a good revelation for us to see how much Christ suffered for us. அது உங்களுக்கு ஒரு மெய்யான ஒரு வெளிப்பாடு கொடுக்கும். உங்களுடைய சார்புல இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அவர் பாடுபட்டார் என்பதை நீங்க அதிகமாக அதன் மூலமா புரிந்து கொள்ளலாம். So when we are talking about following Jesus, we are in that portion. So taking up a
across and following Jesus, here it requires lot of our practice we have to put in place on daily basis to to enjoy this experience. இந்த விஷயம் வந்து following Jesus, அதாவது என்னை பின்பற்ற கடவன் நான் சொல்றது வந்து அனுதினமும் நாம் வந்து இதை செயல்முறைப்படுத்த வேண்டும். Yeah. Correct. Then only we can experience, we'll have such experiences that we will be seeing ourselves denying on many occasions and successfully walking with Christ. இந்த விஷயத்தை நம்ம அனுதினமும் அன்றாட வாழ்க்கையில நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் நம்மை நாமே வெறுத்து கிறிஸ்துவின் சிந்தையாக நாம் இருக்கும் பொழுது, நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக நாம் அனுபவிக்க முடியும். Okay, so I quoted this verse in Psalms to understand that the baptism what we have taken, what we have obtained in Christ, or rather we were baptized in Jesus means we were baptized in the pool of his flesh. நான் ஏன் வந்து சங்கீதம் 22:14 வசனத்துல நான் கொண்டு போனேன்னா, தண்ணீரை போல ஊற்றுண்டேன்னு சொல்லும் போதே அவருடைய மரணத்துக்குள்ளாக நான் ஸ்நானம் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவருக்குள்ளாக மரித்தேன்னு சொல்லி அங்க ரோமருக்கு எழுதினதை நம்ம இங்க பார்க்க முடியும். See yourself, yes, you might have taken the baptism in a pool of water, in the water, in the real water, but see yourself now, you are suppose if you are accepted Christ, see yourself dipping yourself inside the body, into the flesh of Jesus, and you're coming out of the same flesh. Imagine that it would have been really meaningful for you to see. எழுத்து பிரகாரமாக நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை ஒரு தண்ணீர் தொட்டியிலோ இல்லாட்டி ஒரு குளத்திலோ ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். உங்க சபையில உங்க பாஸ்டர் மூலமாக கொடுத்த ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய ரீதியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்ட போது மெய்யாக என்ன நடந்தது என்றால், நீங்கள் அவருக்குள்ளாக, அவர் மரணத்துக்குள்ளாக ஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். Amen. Amen. Oh, it speaks volumes to us. இது வந்து ஒரு பெரிய நிறைய விஷயம். It's a big ocean. இது ஒரு பெரிய கடல் போன்றது. In daily basis, if you keep meditating Christ in your always if you keep on thinking about Christ and full of Christ, you see things around you happening automatically. நீங்க வந்து கிறிஸ்துவின் சிந்தையாகவே எப்பொழுதும் காணப்படும்போது, Amen. Hallelujah. சுற்றியுள்ள காரியங்கள் எல்லாமே naturally happen, effortlessly it will happen. எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பதை நீங்க பார்க்க முடியும். Even people disregard you, rejected you, it wouldn't be you would not be minding at all. மனுஷர்கள் உங்களை ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, அவங்க உங்களை வெறுக்கிறாங்களோ இல்லாட்டி அவங்க வந்து உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அது ஒரு பெரிய விஷயமாக உங்க வாழ்க்கையில காணப்படுது. Your good works, what you have done in your office place, it might have been rejected by your higher officials, but I'm telling you today, you will not be bothering or worried about it. நீங்க வந்து ஒருவேளை உங்க அலுவலகத்துல நீங்க செய்த காரியங்களை உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் அதை வந்து அவங்க அங்கீகாரப்படுத்தாம அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா வந்து அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. You might not have been promoted so far. You've been worrying that why I'm, in spite of all of my good works, they're not recognizing my work. But I'm telling you today, you are working for Jesus. நீங்க செய்ய வேண்டிய வேலைக்கு ஏற்ற பிரகாரமாக உங்களுக்கு உயர்வு, ப்ரமோஷன் உங்க ஆபீஸ்லயோ நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்திலயோ அதற்கு ஏற்ற தகுதி உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்க எல்லா வேலைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க உலகத்துக்காக அல்ல, தேவனுக்காக ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. You know what's that? That's a kind of a suffering. அது என்னன்னு தெரியுமா? அதுவும் ஒரு விதமான பாடுதான். You don't think suffering is a big thing. Paul was suffered a lot. If you look at Corinthians, Paul suffered a lot physically. He was abused. But if you look at yourself, yes, yet you may not be going through all like Paul, but these are the areas we encounter on a daily basis. That is also a suffering which we suffer for Christ. Amen. இதுவும் கூட நீங்கள் கடந்து வருகிற பாடுதான். இப்போ நம்ம பரிசுத்த பவுலை பார்க்கும்போது அவர் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு சென்றாரோ அந்த இடத்துல எல்லாத்துலயும் அவர் அடிபட்டாரு, மத்தவங்களால புறக்கணிக்கப்பட்டாரு, ஜெயில போடப்பட்டாரு, கடல் சீற்றத்தினால, அந்த மாதிரி நம்ம பெரிய பாடுகள் அவர் அனுபவிப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த விதமான பாடுகளை லிட்டரலா அனுபவிக்காட்டி கூட இப்பொழுது நம் குடும்பத்தில், நம்ம வேலை பார்க்கும் ஸ்தலத்தில்,
சரி பக்கத்துல பழகுகிறவர்களோடு நம்மளுக்கு வர எதிர்ப்புகளை நம்ம எப்படி ஹேண்டில் Yes. பண்றோம், அந்த இடத்துல நம்ம எப்படி பொறுமையாக சகிச்சு போறோம், இந்த விதமான பாடுகளை தான் நம்ம சஃபரிங் எடுத்துக்க Yes, முடியும். just be practical and see yourself, to the place, to the crowd, to the environment you are exposed, and what you are encountering, how you are responding. That is what is coming under following Jesus. அதாவது நீங்க யாரோடு பழகுகிறீர்களோ, எந்த விதமான மக்களோடு நீங்க வாழ்றீங்களோ, அவங்க கிட்ட நீங்க என்ன மாதிரி காரியங்களை நீங்க அனுபவிக்கிறீங்க, How you respond to them, அவங்களுக்கு நீங்க எப்படி how you react to them. அவங்க செய்யற காரியங்களுக்கு நீங்க எப்படி ஒரு மறுமொழி கொடுக்குறீங்க, Yes. அந்த மாதிரி விஷயத்தை தான் தன்னை தான் வெறுத்து என்னை பின்பற்ற. Yes, because when you are dipping in yourself in Christ, when you are taking up your salvation, your cross, and you're owning it, and you know you have denied with Christ, you're totally buried with Christ, your behavior pattern will totally change. நீங்க வந்து இந்த சிலுவையை எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு உரிமை பாராட்டி சொந்தமாக ஏற்றுக்கொண்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தையோடு நீங்க அனுதினமும் வாழும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். God will not put you down. Take our words for granted. Amen. எங்க வார்த்தையை இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். It's our personal experience. We can boldly say that God will not let us down. Amen. நாங்கள் சொந்தமாக எங்க வாழ்க்கையிலே அனுபவிக்கிற காரியம் உங்களை ஒரு நாள் ஆண்டவர் கீழே தள்ளி விட மாட்டார். God will take you to the next beautiful level. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்வை கொடுத்து உங்களை உயர்த்துவார். He will expand your territory. உங்களுடைய எல்லைகளை அவர் விஸ்தாரப்படுத்துவார். You will be under the complete protection and blessings of the heaven of God who had created heaven and earth. உங்களை உருவாக்கின பிதாவாகிய தேவனால நீங்க வந்து பாதுகாக்கப்பட்ட ஜனங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, நன்மைகளை அனுபவிக்கிற ஜனங்களாக காணப்படுவீர்கள். When I talk about your blessings, don't think that I'm like this. No, I'm talking about the content life with all the blessings. You will be totally secure and protected, and you enjoy that. நான் வந்து blessing ஆசீர்வாதம் சொன்னனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உலக பிரகாரமாக நான் சொல்லல. மனரம்யமான வாழ்க்கை, அன்றாட தேவைகளை ஆண்டவர் சந்தித்து உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பார். Even he will take you to the level you will supply the needs of other people as well. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். It's the greatest blessing one could ever get from the Lord. Amen. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது. So when you look at this, Romans 6th chapter, we'll be discussing about the baptism. I just go to the next point. That's what I said. I'm going to explain this as a small formula here. If you look at 3rd verse, we talk about baptism, and it contains, if you look at 6th verse, it is talking about knowing this, that our old man is crucified with him, that the body of sin might be destroyed, and henceforth we should not serve sin. 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. This is a very important point to understand here. Our old man is crucified with Jesus Christ, and replacing him with Jesus Christ, that the body of sin might be destroyed. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. Do you know why you are taking up your own cross? நீங்க ஏன் உங்களுடைய own சிலுவை, உங்களுடைய சொந்த சிலுவையை சுமக்க வேண்டும்? You remember the word which we discussed, Jamie, regarding the one important aspect of how to take care of it. The Philippians 2 2nd chapter 13 verse says, work out your own salvation with fear and trembling. உங்க ரட்சிப்பு வந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு சொல்லிட்டு. The பிரயாசப்படுங்க அப்படின்றது work out. You're working out your own salvation, which means actively participating in the salvation what God has given you. அதாவது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Yes. So here, if you read that verse in context with this verse, we have to be participating in the salvation. அதாவது நம்மளும் அதுல ஈடுபட வேண்டும். நம்மளுடைய ரட்சிப்புல
அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்மளும் பிரயாசப்பட வேண்டும். It's a daily activity. அது வந்து அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். So every single day we have to take up a cross and consider that, you know, oh, I am crucified with Jesus. Sin doesn't have any dominion over me. நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது, பழைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று என்று சொல்லி நாம் எப்பொழுதும் அந்த சிந்தையில இருக்கோம். We are not telling, the word of God says. நாங்க அதை சொல்ல ஆண்டவருடைய வசனம் It says that old man is crucified with Jesus, that the body of sin might be destroyed, and henceforth we should not serve sin. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். So you cannot serve sin. நீங்க வந்து இனிமேல் பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. Bible says. பைபிள் அப்படிதான் சொல்லுது. Hallelujah. So when you have this, you know, when you have this word, you know, if you take this word, put it to practice, you yourself see that sin cannot come and disturb you. இந்த வசனத்தை எடுத்து நீங்க பிராக்டிகலா கொஞ்சம் புரிஞ்சு மெடிடேட் பண்ணி புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க வந்து பாவத்துக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. Exactly, it's a blessing. That's why Jesus was saying that take up your cross and follow me. இது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க வந்து இனிமேல் உங்களுக்கு அந்த பாவ நேச்சரே கிடையாது, பாவம் செய்யறது. இது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். You take up your cross, take up your salvation, you own it, you possess it, you just, you know, speak to yourself that you are crucified with Christ, old man is dead, sin doesn't have any dominion over me, so you will not be able to serve sin because you are dead with Christ. ஆமென். Amen. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும்னு சொல்லும்போது உங்களுடைய சிலுவையை வந்து அதை சொந்தமாக்கி என்னுடைய பாவ மனுஷன், பழைய பாவ மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாய். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், என்னை பாவம் ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. Glory to Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. You cannot be intimidated by the devil. நீங்கள் பிசாசுனால நீங்க வந்து நடுவுல வந்து அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. You don't have any business with this fellow. பிசாசுக்கும் நம்மளுக்கும் எந்த வேலையுமே கிடையாது. There is no business with him at all. பிசாசுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. You are totally crucified with Christ. நீங்கள் முழுமையாக இயேசு கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டீர்கள். When you dip yourself in the baptism, when you go inside the, you know, Jesus body and you're coming out, your old man, this is my understanding, your old man has been peeled by the Jesus body and buried along with him. When you came out as a new person. அதாவது ஞானஸ்நானம், இந்த ஆவிக்குரிய ஞானஸ்நானம் நான் சொல்றேனே, இது வந்து சிலுவையில நடந்த விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது உங்களுடைய பழைய மனுஷன் அதை நம்ம கிட்ட இருந்து அவர் எடுத்துட்டாரு. அந்த பழைய பாவ மனுஷன் உரிந்து கொண்டு வந்தார். அதை எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு புது சிருஷ்டியாக அந்த இடத்துல நம்மளை மாற்றுகிறார். Yes, the new man, as a new man, you're coming out of this body of Christ. அந்த ஸ்தானத்துக்குள்ளாக அந்த மரணத்துக்குள்ளாக நாம் போய் வரும் பொழுது நம்ம முழுமையாக ஒரு புது மனுஷனாக நம்ம வெளியே வருகிறோம். In fact, you and we are all resurrected along with Jesus. நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது அவரோடு கூட நாமும் சேர்ந்து உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம். I'll show you the verse now. அந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Let's read verse 4. 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். See, we have seen crucified, now we are seeing, you know, we are buried with him in baptism. நம்ம வந்து சிலுவையில் அறையப்பட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். So therefore we are buried with him by baptism into death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in the newness of life. நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். So we should walk in newness of life. நாம் வந்து இந்த புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. Hallelujah. So it's very important to come to a realization that, you know, let's see the following verse, which makes a lot of sense. For we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். Hallelujah. So actually we have to think that
we have already raised up with Jesus and we have the newness of life. We have to walk by the newness of life. அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்மளையே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். நாம் இப்பொழுது வாழ வேண்டிய வாழ்க்கை புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Can you read this verse, 11th verse, Jimmy? 11ஆம் வசனத்துல, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். We have to count. Yeah, reckon. Here it says that likewise reckon ye also yourselves to be dead indeed unto sin, which means we have been buried with Christ. The old man is buried with Christ. So which means we are dead to sin, but alive unto God through Jesus Christ our Lord. Amen. அதாவது இத நம்ம எண்ணிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பவுல் ஒரு ஆலோசனையாக சொல்றாரு. இது ஏதோ இமேஜின் பண்ற விஷயம் அப்படின்னு கிடையாது, இது நடந்த சத்தியம். இத இந்த பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். Yes, it's a revelation God given to Paul. ஆண்டவருடைய சிலுவை மரணத்துல என்ன நடந்துச்சு, நம்மளுக்காக மரிச்சாரு, நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சாரு நம்ம பேசுறோம். ஆனா உண்மையாகவே ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடந்தது என்பதை பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் விளக்கி இங்கே எழுதுகிறார். நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். நாம் எப்படி பிழைத்திருக்கிறோம்? Through Jesus Christ our Lord. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். So in Christ and out of Christ. ஒண்ணு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், அப்படி இல்லாட்டி கிறிஸ்துவுக்கு வெளியே. There is no in between. நடுவுல எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. There cannot be any in between. அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும், இல்லாட்டி அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனாக கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கணும். அதுக்கு நடுவுல நான் ஒரு கால் கிறிஸ்துவுக்குள்ள, ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள்ள, இன்னும் அடுத்த நாள் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டே கிடையாது. Yes, because that requires a deeper understanding about the born again. இது மறுபிறப்பு என்பதை குறித்த ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். Yes, I don't know how many of you know about exactly what is born again, what is the effect of born again. Maybe this time we are not going to discuss about it, but what I'm saying here is that you are in Christ and through Christ only you can be alive unto God. ஆமென். இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு மறுபிறப்பு என்றால் என்ன, அப்ப என்ன நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்குதா என்னன்னு தெரியல. பட் உங்களை பார்த்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் உங்க பழைய பாவ மனுஷன் மரித்தாயிற்று, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக தேவனுக்கென்று புதிதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. Now if you read this Matthew 16 chapter 24, it says that then said Jesus unto his disciples, if any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. இப்பொழுது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Hallelujah. And whosoever save his life shall lose it, and whosoever will lose his life for my sake shall find it. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். One aspect is you have your life in Christ. முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. I have to be dead totally, which means what's what we have seen, like நான் என்பது முழுமையாக மரித்திருக்க வேண்டும். Then you can go to Jesus, then you can find the life inside Jesus. நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட போனாதான் உங்களுடைய ஜீவனையே நீங்க பார்க்க முடியும். Hallelujah. Your life is hid with Christ in God. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக உங்களுடைய லைஃப் உங்களுடைய ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது. It's in, I think let's not read that one, Colossians 3:3. It says that your life is hid with Christ in God. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. In this world you may lose your life, which means whatever you think it's your life in this world, you lose it, but you can get your life in Jesus Christ. நீங்க இந்த உலக பிரகாரமாக நீங்க ஜீவன்னு சொல்லிட்டு நீங்க எண்ணிக்கொள்ற காரியங்களை நீங்க விட்டுவிட வேண்டியதாக இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஜீவன் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. That's why even we have to be 100% finding ourselves in Christ.
அதனால தான் நாம் எப்பொழுதுமே நாம் வந்து நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும். Hallelujah. I hope this session is blessed for you all. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் And you are all blessed, we strongly believe. நாங்கள் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். I hope we conveyed about the cross, and in fact Jimmy was asking about why did Jesus mention cross to the disciples. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கேட்டதை குறித்து நாம் புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. And we will catch you in the next session. நாங்கள் அடுத்த செஷன்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். And until then, God bless you. அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for watching. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. Hallelujah. Hallelujah.